நியூஸ் தமிழ் கழுகு. பனையூர் தைலாபுரம்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கிற பாமகவுல இப்போ தைலாபுரத்திலையும் ரெண்டு கோஷி நீயா நானான்னு முறுக்கிட்டு நிக்குதான். ராமதாஸோட அரசியல் தலைமையிடமான தைலாபுரம் கேம்ப்லயும் இடதும் வலதுமா இருக்கிற ரெண்டாங்கட்ட தலைவர்களுக்குள்ள நீயா நானாங்கிற போட்டி கடுமையா போயிட்டு இருக்கான். அன்புமணி தரப்பு தேர்தல் அங்கீகாரத்தை வாங்கினதுல மன வருத்தத்துல இருந்த ராமதாஸ் கட்சியை நாமதான்னு நிரூபிச்சு எல்லா அங்கீகாரத்தையும் வாங்கியாகணும்னு தனக்கு பக்கத்திலேயே எப்பவும் இருக்கிற மாம்பழத்துக்கு பேர் போன ஏரியாவை சேர்ந்த ஒரு இளம் தளபதியை டெல்லிக்கு அனுப்பி வச்சாராம். அந்த தளபதியும் டெல்லியில எல்லாம் முடிச்சிடலாம், ஆனா அதுக்கு பெரிய செலவாகும்னு சொல்ல கணிசமான தொகையும் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சான். ஆனா நினைச்சபடி காரியம் கை கூடாததுனால ராமதாஸ் அப்செட் ஆயிருக்காராம். இத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மூத்த தலைவர் அந்த தளபதியோட செல்வாக்குக்கு அணை கட்ட ராமதாஸ் அனுமதியோட தனியா டெல்லிக்கு போய் சிலரை சந்திச்சிருக்காராம். பாமக அங்கீகாரம் சம்பந்தமா சில காரியங்களையும் முடிச்சிருக்காராம். அப்ப அங்கீகாரத்துக்காக எந்த தொகையும் டெல்லியில கொடுக்கப்படலங்கிறத ஆதாரத்தோட ராமதாஸ் கிட்ட சொல்ல இப்ப இவரோட கை ஓங்க. ஏற்கனவே டெல்லிக்கு போன தளபதி கொஞ்சம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இத பயன்படுத்திக்கிட்ட அந்த மூத்த தலைவர் தனக்கு ரொம்பவும் சொந்தமான ஒருத்தருக்கு கட்சியோட பெரிய பொறுப்பையும் வாங்கிட்டாராம். நியூஸ் தமிழ் கழுகு.